நிலையில் உள்ள அரசு ஆதிதிராவிடர் நல துவக்கப்பள்ளி கட்டிடம். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே பெரிய நெசலூர் ஊராட்சியில் அரசு ஆதிதிராவிடர் நல துவக்கப்பள்ளி கட்டிடம் செயல்பட்டு வருகின்றது. 30 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த பள்ளியின் 3 மாடி கட்டிடம் முற்றிலும் சேதமடைந்து மேற்கூரைகள் பெயர்ந்து கம்பிகள் வெளியில் தெரியும் அவல நிலையில் உள்ளது. எப்பொழுது வேண்டுமானாலும் இடிந்து விழும் நிலையில் உள்ள இந்த கட்டிடத்தை நம்பி மாணவர்களை அனுப்புவதற்கு அச்சமடைந்து பெற்றோர்கள் தனியார் பள்ளிகளில் தங்கள் பிள்ளைகளை சேர்க்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்த பள்ளியில் தற்போது 20 பேர் படிக்கும் நிலை உருவாகியுள்ளது. அரசு அலட்சியம் காட்டாமல் விபத்து ஏற்படும் முன்னர் ஆபத்தான நிலையில் உள்ள பள்ளி கட்டிடத்தை இடித்துவிட்டு புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். கடலூர் மாவட்டம் நல்லூர் ஊராட்சி ஒன்றியம் பெருநெசலூர் ஊராட்சியை சார்ந்த ஆதிதிராவிட நலப்பள்ளி இந்த கட்டிடம் 3 அடுக்கு கட்டிடம் கட்டி சுமார் 30 ஆண்டு காலம் கடந்துவிட்டது. இந்த கட்டிடம் தற்போது இடியும் நிலையில் மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. இந்த கட்டிடத்தை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக பார்வையிட்டு இந்த கட்டிடத்தை அப்புறப்படுத்திவிட்டு புதிய கட்டிடம் கட்ட வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாக கோரிக்கை வைப்பதோடு, பள்ளி குழந்தைகள் கொஞ்சம் இங்கே வருகை தருவது கம்மியாக உள்ளது. கட்டிடத்தினுடைய டேமேஜால் வருகை தருவது கம்மியாக உள்ளதா, இல்லை என்ன நிர்வாகத்தின் காரணமாக 250 பிள்ளைகள் படித்த இடத்தை 21 பிள்ளைகள் மட்டும்தான் படிக்கிறது, இது என்ன காரணம் என்று தெரியவில்லை. அதை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த ஒரு புதிய கட்டிடத்தை கட்டி ஏழை பிள்ளைகளுடைய கல்வித்தரத்தை உயர்த்த வேண்டும் என்று பணியின்போடும் கேட்டுக்கொள்கின்றோம். கட்டிடம் அபாய நிலையில் உள்ளது. இங்கே கடந்த மழையில் இடியில் மின்னல் தாக்கியவுடன் சில கட்டிடங்கள் பெயர்ந்து கீழே விழுந்துள்ளது. ஆசிரியர்களுக்கும் குழந்தைகளுக்கும் அச்சம் உள்ளது. பொதுமக்களுக்கும் பக்கத்தில் நிற்பதற்கு அச்சமாக உள்ளது என்பதை மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் சார்பாக பணியின்போடும் தெரிவித்துக் கொள்கிறோம். உடனடியாக கட்டிடத்தை அப்புறப்படுத்த வேண்டும். இப்போ தற்பொழுது கட்டடம் நடைபெறுவதற்கு மேற்காலே ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் ஒரு கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. அந்த கட்டிடத்தில் குழந்தைகளை தங்க வைத்து பள்ளி கைவதற்கு இடம் இருக்கிறது. இதனுடைய சர்வீஸை மட்டும் மாற்றி கொடுத்தால் ஊராட்சி ஒன்றிய நிர்வாகத்தின் கீழ் கட்டப்பட்ட கட்டிடம் ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டத்திலே கட்டப்பட்டது. அந்த கட்டிடத்தை மாற்றி கொடுத்து இந்த கட்டிடத்தை இடிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாக பணியுடன் கோரிக்கை வைத்துக் கொள்கிறோம். மாவட்ட நிர்வாகத்திற்கு மற்ற மாவட்ட ஆதிதிராவிடர் துறை நிர்வாகத்திற்கும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் சார்பாக.